திருமணம். ஆணோடு பெண்ணும் பெண்ணோடு ஆணும் சேரும் தருணம் திருமணம். பல சொந்தங்களையும் நண்பர்களையும் ஒன்றாக பார்க்கும் இடம் திருமணம். புதிய சொந்தங்களும் நண்பர்களும் அறிமுகமாகும் இடம் திருமணம். பகையை மறந்து உறவை வளர்க்கும் இடம் திருமணம். மொத்தத்தில் சந்தோஷம், கலகலப்பு, ஆரவாரம் நிறைந்த ஒரே இடம் திருமணம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், 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 எங்கள் கல்யாணம் கலாட்டா, எங்கள் கல்யாணம் கலாட்டா, சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு எப்பயும். அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? கல்யாணம்னா ஆயிரக்காலத்து பயிர். ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? Being together, you have to overcome both obstacles and all the challenges that you face in life. ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். புருஷனும் பொண்டாட்டிக்கும் இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பாபா பிளாக் ஷீப். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா, இப்படி பண்றீங்களம்மா, இப்படி 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 பண்றீங்களம்மா. மாப்பிள்ளைகள் செலவு செய்ய மாமனார் தான் வரவு வைக்க கல்யாண பந்தல் போட்டாரா? காலையிலே திருமணமாம், மாலையிலே முதலிரவாம், வாழ்க காதல் கல்யாணம். எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் Marriage is a romance, which the hero dies in the first chapter. Oh God! If the hero wants to overrule the lady of his life, he will be faced failure and misery. The lady of life is a creator of a next life. When the hero understands this, he will be blessed with overwhelming of eternal love and happiness of marriage. நிறைய பண்ண கிளி 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 கிழிச்சிட்டாடா டார்லிங். கல்யாணம்னா என்னன்னா புருஷன் ரொம்ப பேசக்கூடாது. ஓகே, நீ பேசுவீ. கடுப்பேத்துறார் மயிலார். ஓகே, கல்யாணம்னா இட்ஸ் such a beautiful life ஒரு ஃபீல் பண்ணுது. ஸோ இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னா சுகன் சந்திரா சீக்கிரம் ஒரு பேபி எடுத்துங்க. அதுதான் உண்மையான ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப். அப்போதான் உண்மையிலேயே அந்த லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்போதான் லைஃப்னா என்னன்னு தெரியும். இவர் பெரிய ஐநா சபை லீடர், 25 வருஷம். நாளை மணமேடை மாலைகள் வழங்காதோ, நாளை மணமேடை மாலைகள் வழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேளங்கள் முழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேளங்கள் முழங்காதோ. எங்கள் கல்யாணம் கலாட்டா, எங்கள் கல்யாணம் கலாட்டா, கல்யாணம் வந்து அது கடவுள் கொடுத்த வரும். சரி, என்ன பண்ணலாம்? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் விட்டு கொடுத்து தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது கஷ்டமப்பா. கல்யாண லைஃப் இஸ் a beautiful life. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. கல்யாணத்தை பத்தியா தாலி கட்டியாச்சுல, இனிமே ஆமா சாமி தான். ஃபேக்ட் 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 ஃபேக்ட். ஐயோ, சோ சேட். கேட்காதீங்கய்யா, but you must love your wife. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. கல்யாணம்னா துப்பாக்கியும் புல்லட் மாதிரி. இன்னொரு தடவை சொல்லு. கல்யாணம்னா துப்பாக்கியும் புல்லட் மாதிரி. இன்னொரு தடவை சொல்லு. கல்யாணம்னா துப்பாக்கியும் புல்லட் மாதிரி. ஷூட் பண்ணு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஷூட் பண்ணா புல்லட் காணா போயிருமே, வேற புல்லட் தேடுன்னு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பெரியவங்க பத்தி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன செய்யுது, அது தலையெழுத்துட்டு ஏத்துக்கிட்டோம். கல்யாணம் வந்து வாழ்க்கையில முக்கியமா தேவைப்படும். முக்கியமா எல்லாமே செய்ய வேண்டியது ஒரு இது.
இந்த கல்யாணம் பண்ணா கடைசி வரைக்கும் வாழணும். சொறீங்க ஆபீசர், சாரிங்க ஆபீசர். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. வாழ்க்கை வந்து ஏபஸ் 380 மாதிரி. என்னத்தான் பைலட் சரியா இருந்தாலும் கோ பைலட் நம்ம கப்ப லேண்டிங் பண்ண முடியாது, டேக் ஆஃப் பண்ண முடியாது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, பக்கத்திலேயே நீ பக்கத்திலேயே நீ பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. எங்கள் கல்யாணம் எங்கள் கல்யாணம் பெத்த மனம் நெகிழ அவர்கள் பாதம் தொட்டு மஞ்சள் குங்குமமிட்டு அவர்தம் மனம் குளிர பாலால் அபிஷேகம் செய்து அந்த கடவுளுக்கும் நிகராக இருக்கும் அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். மன வருத்தங்கள் பல வந்தாலும் மனம் விட்டு பேசி தீர்த்திட வேண்டும். பாசமும் நேசமும் குறையாமல் காலமெல்லாம் நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். உங்களைப் போல் யாரும் இல்லை என்று இந்த ஊரு சனம் பேசிட வேண்டும். 16 செல்வங்களையும் பெற்று புகழோடு நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். உந்தன் கால்விரல்களில் வெட்டி போட்டு உந்தன் சேட்டைகளை கொஞ்சம் கட்டி போடு. புது புது கதை சொல்ல தெரியாத விஷயத்தை கத்துத்தர ஆளொன்னு வந்துருச்சு. இனி பகலெல்லாம் இரவாக மாறாதானு மனமேங்க. இருவருக்கும் இருந்த வெக்கமெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருச்சு. எங்கள் கல்யாணம் கல்யாணம். சக்சஸ் ஆகணும்னா ஒற்றுமைய முதல்ல அவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். லவ் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷுங்க. லவ்னாலே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ் பீஸ் டோட்டலா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நிச்சயமா வந்துட்டு இனிப்பு கசப்புலாம் இருக்குது. ஜி கேட்ச் பண்ணிட்டேன் ஜி. சூப்பர் ஜி. நீங்க சொல்ல போற விஷயம் உள்ள அப்படியே பூந்து அப்படியே சொல்லுங்க ஜி. அந்த இனிப்பு கசப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவா தான் என்னைக்கும் எடுத்துக்கணும். ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இது ஓடுறது போடுறது. அட பாவிங்களா, ஒரு மினி முனியாண்டி விளையாட்டு அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு ஐயா. அந்த பாதை என்னைக்குமே வந்துட்டு அது குறுக்கா இருந்தாலும் வளவா இருந்தாலும் நிச்சயமா அது அவங்களால நேர்படுத்திட முடியும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல. வாழ்க்கைனா கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழணும் எங்க மாதிரி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வாழ்க்கை வந்து ஒரு நூலை போல, ஒரு நூலை 2 சைட்லயும் பிடிச்சி இழுத்தோம்னா அந்து போயிடும். ஒரு ஆள் இழுக்கிறப்ப இன்னொரு ஆள் நூலை உருந்து, அப்ப இந்த நூல் அறாம காலம் பூரா அந்த நூல் நம்மகிட்டே இருக்கும். இதுதான் தத்துவம். ஏன் பிட்ட எனக்கே போட்டு போயிட்டாரு. நாங்க அப்படிதான் சண்டை போட்டுவோம் பகல்ல, ராத்திரில வந்து ரொம்ப ஒத்துமையா போயிடுவோம். இப்படிதான் இதாங்க வாழ்க்கை. விட்டு கொடுத்து இதுல வந்து நம்ம நான் பெரியவன் நீ பெரியவன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா வாழ்க்கை ஆவாது. இதுதான் இது அந்த காலத்து தத்துவம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எங்கள் கல்யாணம் எங்கள் கல்யாணம் பாட்டு எப்படி பாட்டு ஒன் சிமோர்